ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளாக முருங்கை சூப் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு. அது மேலே என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கைப்பிடி அளவு பாசி பருப்பு, 2 பூண்டு, கொஞ்சம் உப்பு. மிளகு, ஜீரகம், மஞ்சள், பூண்டு, உப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு, 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை. இதை தேவையான அளவு நல்லா முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 6 சவுண்டு இல்லை 8 சவுண்டு வரைக்கும் வச்சு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆன பிறகு அதை ஃபில்டர் பண்ணி அந்த முருங்கை சூப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த முருங்கை சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி. இது 2 பேர் குடிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக வரும். இப்போது குக்கரை மூடி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 சவுண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 10 to 12 விசில்ஸ் வரைக்கும் வச்சதுக்கப்புறம் சூப் இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு. இப்போது இதில் உள்ள அந்த முருங்கையோட வெந்து முடிஞ்ச அந்த சக்கையை மட்டும் எடுத்துட்டு பருப்போடு சேர்த்து நம்ம அப்படியே முருங்கை சூப் குடிக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஃபில்டரில் ஊற்றி நல்லா ட்ரைன் பண்ணிடணும். இப்போது சூப் ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த முருங்கை சூப்பு ஓவரால் ஹெல்த்தி. ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள்.